இந்த பதிவில் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இடம்பெற்றுள்ள பொறுத்துகவை பற்றி பார்க்கலாம். சொல் பொருள் அடிப்படையில் பொறுத்துக. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாசற, சீர்தூக்கின், தேசம், மூதுரை என்று கொடுக்கப்பட்டுள்ளது. எதிர்பக்கமா பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால் குற்றம் இல்லாமல் மூத்தோர் கூறும் அறிவுரை நாடு என்று கொடுக்கப்பட்டுள்ளது. சரியாக பொருத்தலாமா? மாசற குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம் நாடு, மூதுரை மூத்தோர் கூறும் அறிவுரை. துன்பம் வெல்லும் கல்வி என்ற பகுதியில் இருந்து பொறுத்துக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தூற்றும்படி, மூத்தோர், நெறி, வற்றாமல் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. எதிர்பக்கமாக பெரியோர், இகழும்படி, குறையாமல், வழி என்று கொடுக்கப்பட்டுள்ளது. சரியாக பொருத்தலாமா? தூற்றும்படி, இகழும்படி, மூத்தோர், பெரியோர், நெறி, வழி, வற்றாமல், குறையாமல். கல்வி கண் திறந்தவர் என்ற பகுதியில் இருந்து பொறுத்துக்க கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சினால் பாரத ரத்னா விருது, மதிய உணவு திட்டம், ஏழை பங்காளர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. எதிர்பக்கமாக பார்த்தீங்கன்னா 1976 ஜூலை 15 காமராஜர் பசியின்றி படிக்க என்று கொடுக்கப்பட்டுள்ளது. சரியா பொருத்தலாமா? கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15, பாரத ரத்னா விருது 1976, மதிய உணவு திட்டம், பசியின்றி படிக்க, ஏழை பங்காளர், காமராசர். முக்கிய குறிப்பு: 1976ஆம் ஆண்டு காமராஜர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நூலகம் நோக்கி என்ற பகுதியிலிருந்து பொறுத்துக கொடுக்கப்பட்டுள்ளது. சரியா பொருத்தலாமா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தரைதளம், முதல் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம், 4ஆம் தளம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. எதிர்பக்கமாக பார்த்தீங்கன்னா பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி என்றும், தமிழ் நூல்கள், பிரெய்லி நூல்கள், குழந்தைகள் பிரிவு, கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. சரியாக பொருத்தலாமா? தரைதளம், பிரெய்லி நூல்கள், முதல் தளம், குழந்தைகள் பிரிவு, 2ஆம் தளம், தமிழ் நூல்கள், 3ஆம் தளம், கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள், 4ஆம் தளம், பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. நூலகம் நோக்கி என்ற பகுதியில் இருந்து 2வது பொறுத்துக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 5ஆம் தளம், 6ஆம் தளம், 7ஆம் தளம், 8ஆம் தளம் என்றும், எதிர்பக்கமாக கல்வி தொலைக்காட்சி, வரலாறு, சுற்றுலா என்றும், பொருளியல், வேளாண்மை, திரைப்படக்கலை என்றும், கணிதம், அறிவியல், மருத்துவம் என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. சரியாக பொருத்தலாமா? 5ஆம் தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம், 6ஆம் தளம் பொருளியல், வேளாண்மை, திரைப்படக்கலை, 7ஆம் தளம் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம், 8ஆம் தளம் கல்வி தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு. இதுதான் சரியான பொருத்தம். ஆசார கோவை என்ற பகுதியில் இருந்து பொறுத்துக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நன்றி அறிதல், ஒப்புரவு, நட்டல், கயத்தோர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. எதிர்பக்கமாக பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார், நட்பு கொள்ளுதல், எல்லாரையும் சமமாக பேணுதல், பிறர் செய்த உதவியை மறவாமை என்று கொடுக்கப்பட்டுள்ளது. சரியாக பொருத்தலாமா? நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு, எல்லாரையும் சமமாக பேணுதல், நட்டல், நட்பு கொள்ளுதல், கயத்தோர், பெருவாயின் முள்ளியார். முக்கிய குறிப்பு: ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இந்த நூல் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆசார கோவையானது 100 வெண்பாக்களால் ஆனது. கண்மணியே கண்ணுரங்கு என்ற பகுதியில் இருந்து பொறுத்துக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நந்தவனம், பார், பண்,
இழைத்து, முத்தேன், முக்கணி, முத்தமிழ் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. எதிர்பக்கமாக இயல், இசை, நாடகம் என்றும், பதித்து என்றும், மா, பலா, வாழை என்றும், உலகம் என்றும், பூஞ்சோலை என்றும், இசை என்றும், கொம்பு தேன், மலைத்தேன், கொசுத்தேன் என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. சரியாக பொருத்தலாமா? நந்தவனம், பூஞ்சோலை, பார், உலகம், பண், இசை, இழைத்து, பதித்து, முத்தேன், கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன், முக்கணி, மா, பலா, வாழை, முத்தமிழ், இயல், இசை, நாடகம். தமிழர் பெருவிழா என்ற பகுதியிலிருந்து பொறுத்துக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாடு, திருவள்ளுவர், லோரி, உத்தராயன், மகர சங்கராந்தி, போகி பண்டிகை என்று கொடுக்கப்பட்டுள்ளது. எதிர்பக்கமாக பார்த்தீங்கன்னா கிமு 31 பிறந்தார், பஞ்சாப், செல்வம், இந்திர விழா, குஜராத், ராஜஸ்தான், ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. சரியாக பொருத்தலாமா? மாடு, செல்வம். திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தார். லோரி, பஞ்சாப். உத்தராயன், குஜராத், ராஜஸ்தான். மகர சங்கராந்தி, ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம். போகி பண்டிகை, இந்திர விழா. முக்கிய குறிப்பு: அந்த காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழா என்ற பெயரில் கொண்டாடப்பட்டது. சொல் பொருள் அடிப்படையில் பொருத்துக. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வானம், பனி, விழை, இலை, பனி, கூரை என்று கொடுக்கப்பட்டுள்ளது. எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னா வேலை, விரும்பு, வெடி, புடவை, மெலிந்து போதல், குளிர்ச்சி என்று கொடுக்கப்பட்டுள்ளது. சரியாக பொருத்தலாமா? வானம், வெடி, பனி, வேலை, விழை, விரும்பு, இலை, மெலிந்து போதல், பனி, குளிர்ச்சி, கூரை, புடவை என்பதே சரியான பொருத்தம். நானிலம் படைத்தவன் என்ற பகுதியில் பொருத்துக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மல்லெடுத்த, சமர், நல்கும், எக்களிப்பு, களம், கழனி என்று கொடுக்கப்பட்டுள்ளது. எதிர்பக்கமா போர், தரும், வலிமை பெற்ற, வயல், பெருமகிழ்ச்சி, கப்பல் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. சரியாக பொருத்தலாமா? மல்லெடுத்த, வலிமை பெற்ற, சமர், போர், நல்கும், தரும், எக்களிப்பு, பெருமகிழ்ச்சி, களம், கப்பல், கழனி, வயல் என்பதே சரியான பொருத்தம். கடலோடு விளையாடு என்ற பகுதியில் இருந்து பொருத்துக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விடிவெள்ளி, விரிகடல், மணல், புயல், பனிமூட்டம், மின்னல் வரி, கட்டுமரம், கதிர்ச்சுடர் என்றும், எதிர்பக்கமாக அரிச்சுவடி, போர்வை, ஊஞ்சல், பஞ்சுமெத்தை, பள்ளிக்கூடம், விளக்கு, கூரை, வாழும் வீடு என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. சரியாக பொருத்தலாமா? விடிவெள்ளி, விளக்கு, விரிகடல், பள்ளிக்கூடம், மணல், பஞ்சுமெத்தை, புயல், ஊஞ்சல், பனிமூட்டம், போர்வை, மின்னல் வரி, அரிச்சுவடி, கட்டுமரம், வாழும் வீடு, கதிர்ச்சுடர், கூரை என்பதே சரியான பொருத்தம். இந்த வினா விடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.